இப்போ திரு விஜய் அவர்களுக்கு திடுதிப்புன்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி ஒரு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பல்வேறு நபர்கள் சந்தேகம் எழுப்புறாங்க. எனக்கு தெரிந்த தகவல் படி அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக மாநில உளவுத்துறை ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பொதுக்கூட்டங்களில் இவர் மேலே ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது சட்டம் ஒழுங்கை பிரதிபலிக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம். அடுத்து ஒரு அரசியல் அமைப்பை வைத்திருக்கிறவர் ஒரு கட்சி தலைவருக்கு ஒரு பந்தோபஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு கிரைட்டீரியா. இப்போ உதாரணமாக நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த பந்தோபஸ்து கொடுத்திருக்கின்றார்கள். இப்படி யாருக்கெல்லாம் அச்சுறுத்தல் இருக்கின்றதோ பாதுகாப்பு அச்சுறுத்தல், இப்போது திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை மெயில் வந்ததாக சொல்கிறாங்க, ஒரு சிலர் கடிதங்கள் எழுதியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு புதியதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் ஏதாவது ஒரு சம்பவம் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் உளவுத்துறை அறிக்கையின்படியும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதில் மொத்தம் 8 பேர் தான் இருப்பாங்க. ஏற்கனவே திரு விஜய் அவர்கள் பிரைவேட் செக்யூரிட்டி வச்சிருக்காரு. இருந்தாலும் இது அரசு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 8 பேர் இருப்பாங்க. அது ஷிஃப்ட் பிஎஸ்ஓ ஒரு ரெண்டு ஷிஃப்டில் இருப்பார். வெளியூர் போகிறப்போ அல்லது கூட்டங்களுக்கு போகிறப்போ எஸ்கார்ட் வெஹிக்கிள் 2 வெஹிக்கிள் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று போகும். ஏற்கனவே இவருடைய தனியார் பாதுகாப்பு அவர்களுக்கு தெரிந்தாற்போல் அந்த பாதுகாப்பையும் செய்துவார்கள்.